திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 106 மதுரை காண்டம். வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம் பகுதி 8. 36 தத்துவங்களில் சுத்தமாயா தத்துவங்களில் முதல் 2 தத்துவங்கள் சிவ தத்துவம் சக்தி தத்துவம் என்பதனை சிந்தித்தோம். இது எம்பெருமானுக்கு லயஸ்தானம் என்று பார்த்தோம். இந்த லயஸ்தானத்தில் சிவபேதங்கள் 4. நாம் முதலில் பார்த்த பர நாதம் பர பிந்து என்று சிருஷ்டிக்கு முன்னே எம்பெருமானின் நோக்கமும் சங்கல்பமும் என்று 2. பின்னர் சுத்தமாயையை காரியப்படுத்தும் பொழுது அபரநாதம் அபரவிந்து என்ற சிவம் சக்தி என்ற 2 தத்துவங்கள் ஆக இந்த லயஸ்தானத்தில் லய அவஸ்தையில் எம்பெருமானுக்கு 4 பேதங்கள் சிவபேதங்கள். இதில் 2 சக்தி பேதங்கள் பரபிந்துவும் அபரபிந்துவும் சக்தி பேதங்கள் என்று பார்க்கின்றோம். இவை அரூபம் என்ற நிலையில் எம்பெருமானின் தடஸ்த நிலையாக ஆகமங்களிலே சொல்லப்படுகின்றது. இனி சுத்தமாயா தத்துவங்களில் 3வது தத்துவம் அது சதாசிவம் என்கின்ற தத்துவம். எம்பெருமான் தன்னுடைய ஞானாசக்தி மற்றும் கிரியாசக்தி இரண்டினாலும் சுத்தமாயையை காரியப்படுத்தும் பொழுது அதிலிருந்து வருகின்ற 3வது விருத்தி அதற்கு சதாசிவம் அல்லது சாதாக்கியம் என்று பெயர். தம் ஞானாசக்தியால் சிறப்பு வகையால் நோக்கி கிரியாசக்தியால் சிறப்பு வகையால் சங்கல்பிக்கும் பொழுது சதாசிவம் என்கின்ற 3வது தத்துவம் விருத்தியாகின்றது. இது போக அவஸ்தை ஆகும் எம்பெருமானுக்கு. இதற்கு முன்னால் இருக்கின்ற லய அவஸ்தையை நோக்க இது உன்முகமாய் நிற்பதால் இதற்கு உத்யுக்தன் என்று இந்த நிலையில் எம்பெருமானுக்கு பெயர். எனவே இதற்கு முன்னே லயஸ்தானத்தில் சக்தன் என்றும் இந்த போகஸ்தானமாகிய சதாசிவத்தில் எம்பெருமானுக்கு உத்யுக்தன் என்றும் திருநாமம். இதற்கு முன் பார்த்த 2 தத்துவங்கள் நிஷ்கல தத்துவங்கள் என்று பார்த்தோம். இந்த சதாசிவ தத்துவம் இது சகல நிஷ்கலம் என்று கூறப்படும். இதற்கு முந்தைய தத்துவங்கள் அரூபம் என்று பார்த்தோம். இந்த சதாசிவ தத்துவம் ரூபாரூபம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தத்துவம் ஏன் சகல நிஷ்கலம் என்று சொல்லப்படுகின்றது என்றால் சதாசிவமூர்த்தி தன் சகலமாகும் சக்திகளை வெளிப்படுத்தி நிற்பதனால் சகலமானது என்றும் மாயாக்கலைகள் இங்கே இல்லை என்பதனால் நிஷ்கலம் என்பதாலும் தன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்தி நிற்பதனால் சகலம் மாயாக்கலை இல்லாததனால் நிஷ்கலம். எனவே இது சகல நிஷ்கலம் என்று சொல்லப்படுகின்றது. பிரவிருத்தி நிவிருத்தி என்ற 2ற்கும் பொதுவானதாக நிற்கின்றது இந்த தத்துவம். சதாசிவம் என்று திருநாமம் கொண்ட சிவபெருமானால் அதிஷ்டிக்கப்படுவதால் சதாசிவம் என்று இந்த தத்துவத்திற்கே பெயர். மேலே சொன்னவாறு உத்யுக்தம் என்றும் போகம் என்றும் சகல நிஷ்கலம் என்றும் இதற்கு மற்றைய பெயர்கள். சாதாக்கிய தத்துவமான இந்த சதாசிவ தத்துவத்தில் ஒரு புவனம் இருக்கின்றது. அது 209வது புவனம் சதாசிவ புவனம் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் அதிபர் சதாசிவர். இவர் பஞ்ச பிரம்ம ஷடங்கங்களை உடையவர். ஜுவாலினி முதலான சகல நிஷ்கலரான 8 ருத்ரர்களை பரிவாரமாக உடையவர். இந்த சதாசிவ தத்துவம் என்பது காமிக்க முதலான 28 ஆகமங்கள் மத்தியமா என்ற வாக்கு ரூபமாக நிற்கக்கூடிய தத்துவமாக இது இருக்கின்றது. சிவ ஆகமங்கள் 28ஆக பிரிக்கப்படுவதற்கு காரணமான பிரணவர் முதலானவர்களுக்கு வசிப்பிடமாக இருக்கின்றது. அதோடு அனுசதாசிவர் முதலியவர்களுக்கு அவர்களின் தனு கரண புவன போகங்களுக்கு இடமாக இருப்பது. இங்கே குறிப்பிடப்படுகின்ற அனுசதாசிவர்கள் என்பவர்கள் ஆன்ம வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே இந்த தத்துவம் அபரமுக்தர்கள் இருக்கக்கூடிய இடம். அனுசதாசிவர்கள் என்பவர்கள் விஞ்ஞான கலர் என்ற பிரிவைச் சேர்ந்த ஆன்மாக்களில் சிறப்பு பெயர் பெற்று இவ்வாறு நிற்கின்றார்கள். ஆணவமலம் மிக மிக மென்மையாக இருப்பதனால் அனுசதாசிவர்களுக்கு போகவாசனை மட்டுமே இருக்கும். எனவே எம்பெருமானின் ஞானசக்தி கிரியாசக்திகளாகிய இவை குறையாமலும் அதிகரிக்காமலும் நிகழும் விருத்தி அதனை சதாசிவ தத்துவம் என்று சொல்கின்றார்கள். சிருஷ்டிக்க இச்சை உடைய முன் சொல்லப்பட்ட பரமசிவனாரது ஞான கிரியாசக்திகள் சமமாக அதிஷ்டிக்க முதல் காரணமான சுத்தமாயையின் 3வது
விருத்தியாக சக்தி தத்துவத்திற்கு பின்னே இது உண்டாகின்றது. சதாசிவ பெருமானுக்கு ஈசானி முதலான 5 சக்திகள் திருமேனியாக இருக்கும். இச்சை ஞான கிரியைகள் அந்தக்கரணமாக இருக்கும். பிரகாசரூபமான ஆரணி, ஜனனி, ரோதயித்ரி என்ற 3 சக்திகளும் சாத்விக, ராஜச, தாமச குணங்களாகவும் கொண்டு வாக்கு, மனம், காயங்களுக்கு எட்டாத சிவனானவர் பரிசுத்தையாயிருக்கின்ற வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரதமணி, சர்வபூததமணி, மனோன்மணி என்ற 9 சக்திகளும் தன் பக்கங்களிலே சூழ்ந்திருக்க அஞ்ஞான ரூபமாயிருக்கின்ற ஆணவத்தினுடைய பரிபாகத்தை திருநோக்கம் செய்து ஆன்மாக்களுக்கு பஞ்சகிருத்தியங்களை பண்ணுவார். இந்த சதாசிவ பெருமானே தனது 5 திருமுகங்களிலிருந்து 28 ஆகமங்களையும் 4 திருமுகங்களிலிருந்து 4 வேதங்களையும் வெளிப்படுத்தி நிற்பார். ஆகமங்களை பிரணவர் முதலான சிவர்கள் 10 பேருக்கும், ருத்ரர்கள் 18 பேருக்குமாக 28 பேருக்கும் 28 ஆகமங்களையும் 4 வேதங்களையும் புராணாதிகளையும் பிரதிசம்ஹிதா முறையில் அருளுவார், அனுகிரகம் பண்ணுவார். மேலே லயஸ்தானத்தில் சொன்ன சக்தர் என்ற பதி ஞானசக்தியே ஆகையால் அரூபமானவர். இங்கே சதாசிவ தத்துவத்திலே அதிஷ்டித்து நிற்கின்ற பெருமான் ஞானமும் கிரியையும் ஒத்து நன்னியிடும் வடிவம். எனவே உத்யுக்தர் இவர் ரூபாரூபம் என்று பொருந்திடுவார். இவ்வாறு சுத்தமாயா தத்துவங்கள் அல்லது சிவ தத்துவங்கள் இதில் 3வதான சதாசிவ தத்துவம் விளக்கப்படுகின்றது. முதலில் சொன்ன 2 தத்துவங்கள் அவை பரநாதம், பரபிந்து என்ற 2ஓடு சேர்த்து முதல் 4ம் லயஸ்தானங்கள் என்று பார்த்தோம். சதாசிவம் போகஸ்தானம் என்று பார்த்தோம். இனி அடுத்து 4வதாக வருகின்ற அவஸ்தை அது அதிகாரம் என்று கூறப்படுகின்றது. சதாசிவ தத்துவத்தில் போக அவஸ்தையில் நின்று சிவபெருமான் இனி சுத்தமாயையில் தன்னுடைய கிரியாசக்தியை அதிகமாக செலுத்தி ஞான சக்தியை குறைவாக செலுத்தும் பொழுது சுத்தமாயையிலிருந்து தோன்றுகின்ற 4வது விருத்தி அதுவே ஈஸ்வர தத்துவம் அல்லது மகேஸ்வர தத்துவம் என்று கூறப்படுகின்றது. ஈஸ்வரனாய் நின்ற சிவபெருமானால் காரியப்படுத்தப்படுவதனால் இந்த தத்துவத்திற்கு ஈஸ்வர தத்துவம் என்று பெயர். இறைவன் சூக்ஷ்ம அதிகார நிலையிலிருந்து செய்வதனால் இதற்கு சூக்ஷ்ம அதிகார தத்துவம் என்று இன்னொரு பெயர். சூக்ஷ்ம பிரவிருத்தி தத்துவம் என்றும் சூக்ஷ்ம சகல தத்துவம் என்றும் இவ்வாறு ஈஸ்வர தத்துவத்திற்கு 5 பெயர்கள். ஈஸ்வர தத்துவம், சூக்ஷ்ம அதிகார தத்துவம், சூக்ஷ்ம பிரவிருத்தி தத்துவம், சூக்ஷ்ம சகல தத்துவம். முதலில் சொன்ன 2 தத்துவங்கள் நிஷ்கலம், ஸ்தூல நிஷ்கலம் என்று பார்த்தோம். 3வது சதாசிவ தத்துவம் சகல நிஷ்கலம் என்று பார்த்தோம். ஈஸ்வர தத்துவமானது சகல தத்துவம், ஆனால் இது சூக்ஷ்ம சகல தத்துவம் ஆகும். இந்த தத்துவமானது 4 வகை வாக்குகளில் சூக்ஷ்ம வைகரி ரூபமாய் நின்ற சிவாகமங்களுக்கு இடமாக இருக்கின்ற தத்துவம் ஈஸ்வர தத்துவம். அதோடு அதிகார மலவாசனை உடையவர்கள் என்று இருக்கின்ற அஷ்ட வித்யேஸ்வரர்களுக்கு இடமாக இருப்பது இந்த ஈஸ்வர தத்துவம். அந்த அஷ்ட வித்யேஸ்வரர்களில் அனந்ததேவர் தலைமையானவர். எனவே அனந்தர் முதலான அஷ்ட வித்யேஸ்வரர்களுக்கு இடமாக இருப்பது. அதோடு இந்த அனந்தர் முதலான அஷ்ட வித்யேஸ்வரர்களை வழிபட்டு அந்த பதத்தை பெற்ற ருத்ரர்களுக்கு தனு, கரணம், புவனம், போகம் முதலியவற்றுக்கு இடமாக இருப்பது இந்த ஈஸ்வர தத்துவத்திலே இருக்கின்ற புவனங்கள். ஈஸ்வர தத்துவத்திலே இருக்கின்ற புவனங்கள் 8. இந்த புவனங்களை அடைந்து விட்டாலே அவர்களுக்கு ருத்ரர்கள் என்று பெயர். இந்த ஈஸ்வர தத்துவத்தில் 8 வித்யேஸ்வரர்கள், அஷ்ட வித்யேஸ்வரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய புவனங்கள் 8 புவனங்கள் ஈஸ்வர தத்துவத்திலே இருக்கின்றன. இந்த 8 புவனங்களுக்கும் அதிபர்களாக நாம் ஏற்கனவே பார்த்த அஷ்ட வித்யேஸ்வரர்கள் இருப்பார்கள். இந்த ஈஸ்வர தத்துவத்திலே இருக்கின்ற புவனங்கள் 201வது புவனம் ஸ்ரீகண்டி, 202வது புவனம் ஸ்ரீகண்ட, 203வது புவனம் திரிமூர்த்தி, 204வது புவனம் ஏகருத்ர, 205வது புவனம் ஏகநேத்திர, 206வது புவனம் சிவோத்தம,
207வது புவனம் சூக்ஷ்ம, 208வது புவனம் அனந்த. இந்த 8ற்கும் முறையே இதே நாமத்தை உடைய அஷ்ட வித்யேஸ்வரர்கள் அதிபர்களாக இருப்பார்கள். இவ்வாறு சுத்தமாயையின் 4வது விருத்தியான ஈஸ்வர தத்துவம், இது 36 தத்துவங்களிலே 4வது தத்துவமாக இருக்கின்ற இந்த தத்துவத்தின் விளக்கம் கூறப்படுகின்றது. இனி சுத்தமாயையினுடைய 5 தத்துவங்களில் 5வது மற்றும் நிறைவு தத்துவமாக இருப்பது சுத்த வித்யா தத்துவம் ஆகும். எம்பெருமான் ஞான சக்தியை மிகுதியாக செலுத்தி கிரியாசக்தியை குறைவாக செலுத்தி ஸ்தூலமாக காரியப்படுத்தப்பட்ட சுத்தமாயையின் 5வது விருத்திதான் சுத்த வித்யா தத்துவம். வித்தைக்கு ஏதுவாகிய ஈஸ்வரனாய் நின்ற சிவனால் அதிஷ்டிக்கப்படுவதால் இதற்கு சுத்த வித்யா தத்துவம் என்று பெயர். 4 வகை வாக்குகளிலே ஸ்தூல வைகரி வாக்குக்கு பற்றுக்கோடாக இருப்பது. இந்த தத்துவத்திற்கு ஸ்தூல ஈஸ்வரம் என்றும், ஸ்தூல அதிகாரம் என்றும், ஸ்தூல பிரவிருத்தி என்றும், ஸ்தூல சகலம் என்றும் 4 மற்றைய பெயர்கள் இருக்கின்றன. எனவே மொத்தம் 5 பெயர்கள். இது ஸ்தூல வைகரி ரூபமாக இருக்கின்ற சிவாகமங்கள் முதலான சாஸ்திரங்களுக்கு இடமாக இருப்பது. சப்தகோடி மந்திரங்களுக்கும் நந்தி முதலான கணங்களுக்கும் இடமாக இருப்பது. வாமை முதலான 9 சக்திகளுக்கும் இடமாக இருப்பது. முக்தி பெற்று மலவாசனை மட்டும் உடையவர்களாய் இருக்கின்ற ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலியவர்களுக்கும் அவர்களினுடைய தனுகரணாதிகளுக்கும் இடமாக இருப்பது. இங்கே இருக்கின்ற பிரம்ம, விஷ்ணு, ருத்ர, இந்திரர்கள் கீழே இருக்கின்ற தத்துவங்களில் இருக்கின்ற புவனங்களில் இருக்கின்ற பிரம்ம, விஷ்ணு, ருத்ர, இந்திரர்களை இயக்குபவர்களாக இருப்பார்கள். இந்த சுத்த வித்யையில் 9 புவனங்கள் இருக்கின்றன. இந்த சுத்த வித்யை என்ற தத்துவத்தில் 9 புவனங்கள் இருக்கின்றன. அவை 192வது புவனம் வாமை, 193வது புவனம் ஜேஷ்டை, 194வது புவனம் ரௌத்ரி, 195வது புவனம் காளி, 196வது புவனம் கலவிகரணி, 197வது புவனம் பலவிகரணி, 198வது புவனம் பலப்பிரதமணி, 199வது புவனம் சர்வபூத தமணி, 200வது புவனம் மனோன்மணி என்று 9 புவனங்கள். இந்த புவனங்களின் அதிபர்கள் வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரதமணி, சர்வபூத தமணி, மனோன்மணி என்று 9 பேர்கள். இவர்களிலே வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி என்ற மூவரும் சப்தகோடி மகா மந்திரர்களில் முதல் பாதி 3.5 கோடி பேர்களால் வழிபாடு செய்யப்படுபவர்கள். இவ்வாறு சுத்தமாயையின் 5வது விருத்தியான சுத்த வித்யை என்ற தத்துவம் விளக்கப்படுகின்றது. இதில் முக்கியமானது வித்யேஸ்வரர்கள் ஈஸ்வர தத்துவத்திலும் சப்தகோடி மகா மந்திரேஸ்வரர்கள் சுத்த வித்யை என்ற தத்துவத்திலும் இருப்பார்கள் என்பது. நிறைவாக சொன்ன இந்த 2 தத்துவங்களும் ரூபம் என்ற வகையில் எம்பெருமானுக்கு அதிகார அவஸ்தையில் இருக்கின்ற தத்துவங்கள். சப்தகோடி மந்திரேஸ்வரர்கள் சுத்த வித்தையில் இருப்பார்கள் என்று பார்த்தோம். அதே போன்று வியோம, வியாபி முதலான வாச்சிகமான மந்திர சப்தங்களும் காமிக முதலான 28 ஆகமங்கள் ஆகிய ஞான சாதனங்களும் வித்யா தத்துவத்திலேயே அடங்குகின்றன. இந்த 5 தத்துவங்களுக்கும் காலம் என்பது இல்லை. எனவே முதல் தத்துவம் முதலில் தோன்றியது, 2வது தத்துவம் 2வது தோன்றியது என்று அப்படி சொல்லக்கூடாது. இங்கே காலம் இல்லை. எனவே தத்துவங்களிலே முன் பின் என்று தோன்றிய நிலைமையும் இல்லை. நாம் கற்றுக்கொள்வதற்காக வரிசைப்படுத்தி 1, 2, 3 என்று வரிசையாக சிந்திக்கிறோமே தவிர இந்த தத்துவங்களின் சிருஷ்டியிலே முன்பின் இல்லை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காலம் என்பது அசுத்த தத்துவத்தில் இருக்கின்றவர்களுக்குத்தான். அதோடு சுத்தமாயையில் எம்பெருமானே நேரடியாக சாக்ஷாத் சிருஷ்டி செய்கின்றார். எம்பெருமானின் காரியங்களுக்கு காலம் சொல்லக்கூடாது. எம்பெருமானுக்கு சிவசக்தியே காலஸ்தானமாய் நிற்கும். அதற்கு கலயித்ரி என்று பெயர். எம்பெருமானின் செயலுக்கு சிவசக்தியே காரணம். எனவே காலம் கற்பிக்க கூடாது. எனவே சுத்தமாயையின் சிருஷ்டியிலே முன்பின் கூறக்கூடாது. இந்த 5 தத்துவங்களையும் சிருஷ்டித்து தொழில்படுத்தி நிற்கின்ற எம்பெருமானுக்கு
சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்யை என்றெல்லாம் நாமங்கள் இருக்கின்றதை தவிர வேறு வேறு பொருள் என்று சிந்திக்க கூடாது. பெருமான் ஒருவரே தன்னுடைய சக்தி வியாபாரத்தினால் இவ்வாறு அந்தந்த தத்துவங்களை காரியப்படுத்தும் பொழுது அந்தந்த திருநாமங்களை கொண்டிருக்கின்றார் என்பது உண்மை. விசித்திரமான அநேகவித சக்திகளுடன் கூடியிருக்கக்கூடிய சிவம் என்பது உண்மையில் ஒன்றுதான். அது சக்தி வியாபார பேதத்தால் சிவபெருமானுக்கு இந்த சதாசிவம் முதலிய பேதங்கள் சொல்லப்படுகின்றன. எல்லாவற்றையும் அதிஷ்டித்துக் கொண்டு நிற்கும் பரமசிவம் என்னும் பெயர் கொண்ட பரம்பொருள் ஒன்று. அது எல்லாவற்றுக்கும் கர்த்தா. எனவே அதுவே சேதன பொருள். சேதனத்தன்மை உடையது, விகாரமற்றதாய் இருக்க வேண்டும். அந்த சிவம் என்ற தத்துவம் அநேக விதமான அநேக சக்திகளுடன் கூடியிருப்பது சக்தி ஒன்று என்றாலும் அது அறியப்படும் பொருள் பற்றிய காரியங்கள் அநேகம். எனவே உபாதி பேதத்தால் அநேகமான சக்திகளுடன் நித்தியமான சேர்க்கையை உடையது சிவம் என்பது பொருள். எனவே சக்திகளின் வியாபார பேதத்தால் சிவனுக்கு சதாசிவம் முதலிய பேதங்கள் உபச்சாரமாக கூறப்படுகின்றன. அதே போன்று லயம், போகம், அதிகாரம் என்ற அவஸ்தைகள் என்று கூறப்படுவதும் அதுவும் உபச்சாரமே ஆகும். இவ்வாறு சிவத்துக்கு கூறப்படுகின்ற சிவபேதமானது சக்தி பேதத்தினால், சக்தி பேதமானது அதன் காரிய பேதத்தினால், பரமசிவனாருக்கு சதாசிவம் முதலான ரூபங்கள் சொல்லப்படுவது அது ஆன்மாக்கள் தியானம் செய்வதற்காக, பூஜை செய்வதற்காகவே அன்றி உண்மையில்லை ஆகும். இது பற்றி பௌஷ்கரத்தில் சாதகரின் லட்சியத்தின் பொருட்டு பெருமானுக்கு ரூபம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. எனவே அந்த பிரபுவான பரமசிவன் சித்துக்கும் ஜடத்துக்கும் அனுக்கிரகம் செய்வதற்காக சதாசிவம் முதலிய ரூபங்களை செய்து அனாதியான ஆணவமலத்தால் மறைக்கப்பட்ட சக்திகளை உடைய ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகத்தை செய்கின்றார் என்பதுதான் உண்மை. பரமசிவனார் ஆன்மாக்களின் அனுக்கிரகத்திற்காக தியானிக்கப்படுவதற்கு தகுந்தவையான சதாசிவம் முதலிய சரீரங்களை அதிஷ்டிக்கின்றார். அதன் மூலம் ஆன்மாக்களுக்கே அனுக்கிரகம் செய்கின்றார். அனைத்திற்கும் அனுக்கிரகம் செய்கின்ற பரமசிவனார் ஆன்மாக்களுக்கு போகத்தையும் முக்தியையும் அருளுகின்றார் என்றால் ஆன்மாக்களின் துக்க நிவர்த்திக்கு காரணமான மோட்சத்தை அனுக்கிரகம் என்று சொல்லலாம். ஆனால் சுகதுக்க அனுபவமான போகத்தையும் அனுக்கிரகம் என்று சொல்லலாமா என்றால் ஆன்மாக்களை போகம் அனுபவிக்கச் செய்கின்றாரே பெருமான், அத்தகைய போக அனுபவத்தினால் ஆன்மாக்களின் கண்ம நாசம் ஆகின்றது. எனவே போக அனுபவம் என்பது கண்ம நாசத்திற்கு காரணமாக இருந்து கண்ம நாசம் என்பது மோட்சரூபமான அனுக்கிரகத்துக்கு காரணமாக இருப்பதால் போகமும் அனுக்கிரகமே என்று கூறப்படுகின்றது. எனவே அபக்குவமான ஆன்மாக்களுக்கு அவைகளின் கண்மங்களை புசிப்பிப்பதற்காக போகத்தின் பொருட்டு தனுகரண புவனங்களின் சிருஷ்டியை செய்கின்றார், போகத்தை ஊட்டுகின்றார். அதே போன்று பக்குவமானவர்களுக்கு மோட்சத்தை அனுகிரகிக்கின்றார். தனுகரண புவனங்கள் என்பவற்றிலே தனுகரணம் என்பது அது சிறப்பான சூக்ஷ்ம சரீர சிருஷ்டியை குறிக்கின்றது. புவனம் என்பது பொதுவான புவனங்களின் சிருஷ்டியை குறிக்கின்றது. பொதுவும் சிறப்புமான புவனத்தில் தோன்றும் சரீர சிருஷ்டியும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு 36 தத்துவங்களில் சுத்த மாயையில் இருந்து தோன்றுகின்ற 5 தத்துவங்களை ஓரளவு சிந்தித்தோம். இனி அசுத்த மாயையிலிருந்து தோன்றுகின்ற 31 தத்துவங்களையும் சிந்திக்க வேண்டும். இனி வருகின்ற 31 தத்துவங்கள் கலை முதல் பிருத்திவி வரை அவை சூக்ஷ்ம தேகத்துக்கு உபகாரிகளாயிருக்கின்ற தன்மை தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அசுத்தமாயா தத்துவங்களிலே வித்யா தத்துவங்கள் 7, பிரகிருதி தத்துவங்கள் அல்லது ஆத்ம தத்துவங்கள் 24 என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.